மாவை எண்ணெயில் போட்டு எடுத்தால் உளுந்த வடைங்க. இது யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம எண்ணெய் குடிக்காத ஹெல்த்தியான உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி 200 கிராம் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சு ஆட்டியிருக்கேங்க. நான் கிரைண்டரில் ஆட்டியிருக்கேன், நீங்கள் வேணால் மிக்சியில் ஆட்டிக்கோங்க. மாவு ஆட்டும்போது கவனிக்கிற விஷயம் என்னென்னா, தண்ணி தெளித்து நீங்கள் ஆட்டணும். ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் ஆட்டக்கூடாதுங்க. மாவு வந்து கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ தேவையானதை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு சேருங்க, வடையில் வந்து ரொம்ப உப்பாயிடும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணியே சேர்க்கக்கூடாது. மாவை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் எல்லாருமே பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள் தாங்க. இப்போ நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா 3 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். இது சேர்க்கறனால நீங்கள் வடை டேஸ்ட் மாறிடலாம், பயப்படவே வேண்டாம். நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கறனால வடையில் அதிகம் எண்ணெய் குடிக்காது. வடையில் அதிகம் எண்ணெய் இல்லைன்றனால நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே அதிகம் வராது. இப்போ நம்ம வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம்லாம் நம்ம மீடியமாக தான் வச்சுக்கிறணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பபுள்ஸ் வந்துருச்சு பாருங்கள் குட்டி குட்டியாக. இந்த ஸ்டேஜில் நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். வடை போடுறதுக்கு முன்னால் நீங்கள் கையில் வந்து நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு தான் போடணும். லேசாக கையில் தண்ணி தொட்டு எடுத்து மாவு உருட்டி போடுங்க. ஒரே கையில் தான் நம்ம போட போகிறோம், 2 கையில் தட்டியெல்லாம் போடலை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போட்டு இந்த மாதிரி நீங்கள் போடணும். வடை போட்டது நீங்கள் கரண்டி போட வேண்டாம். 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் கரண்டி போட்டு பரட்டி விடுங்க. இந்த பாருங்கள், பொசுன்னு நல்லா வந்துருச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நம்மளுக்கு அதிகமே எண்ணெய் குடிக்காது, பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு. இந்த மாதிரி லேசாக பரட்டி விடுங்க. அடுப்பை மீடியமாக தான் நீங்கள் வச்சுக்கிட்டு வடை சுடணும். வடை சுடும்போது ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் ஃபுல்லாக செவந்துரும், உள்ளே மாவாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம். இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு கருக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எண்ணெயே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். சூப்பரான உளுந்த வடை, ஹெல்த்தியான உளுந்த வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.